நாம் மாற்றி அமைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் என்கிறதை தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் தேவனுடையதா இருந்தது, இந்த பூமி தேவனுடையதா இருந்தது. என்றைக்கு பிசாசு வந்து ஏவாள் முதலாக அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு அவளை வஞ்சித்தானோ அன்றைக்கே உலகம் கரை படிந்து போய்விட்டது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் எங்கே உருவாக்கினார் தெரியாது, எங்கேயோ இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த தோட்டம் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வந்து போகிறவரா இருந்தார், தேவன் உலாவுகிறவரா இருந்தார், மனிதனோடு இடைபடுகிறவரா இருந்தார். அந்த சம்பவம் இந்த உலகத்தில் இல்லை. அப்படியானால் உலகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம மறுசீரமைக்கப்படணும். உலகம் மாறிடுச்சு, தேவ அன்பை விட்டு மாறிடுச்சு, தேவ மகிமையை இழந்து போயிருச்சு. ஏதேன் தோட்டம் அங்க இல்ல, தேவன் நினைத்த உண்மையான செழிப்பு இல்ல, தேவன் கொடுத்த அந்த ஜீவன் இல்ல. நீங்களும் நானும் தேவன் கொடுத்திருக்கிற ஜீவனை வச்சிருக்கிறோமா? இல்ல. அன்றைக்கு மரணமே இல்ல, இன்றைக்கு மரணம் இருக்கு. இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ளணும். மறுசீரமைக்கப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க மறுபடியும் நீங்க வந்து உருவாக்கப்பட வேண்டும். திருடனை போல கடைசி நொடியில பாஸ்டர் ஒன்னும் கவலை இல்ல, கடைசி நேரத்துல கேட்பேன், ஆண்டவரே என்ன நினைத்தரலும், என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போயிருவாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுக்கு ஆண்டவர் பக்கத்துல இருக்கணும். உங்கள்ட்ட பக்கத்துல இல்லாம நீங்க எங்கேயோ ஆண்டவரே என்ன கூட்டிட்டு போயிருங்க, எங்க ஆண்டவரை காணோம். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை கேட்காத எட்டாத உயரத்துல அந்த சமயத்தில் இருப்பார். அப்ப சபையினுடைய எல்லை எது? இந்த உலகத்திற்கு எதிர்காலம் இல்லை, இந்த உலகத்திற்கு முடிவு உண்டு. ஆனா சபைக்கு எல்லையே இல்ல, சபைக்கு முடிவே இல்ல, சபைக்கு அழிவே இல்ல, சபைக்கு மரணமே இல்ல. சபை நித்தியமாய் தேவனோடு வாழ போகிறது என்பதை தேவ பிள்ளைகள் இந்த பகல் வேளையில புரிந்து கொள்ளணும்.